وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, புனிதமான ஜும்மாவை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய மஸ்ஜிதிலே வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே தங்கியிருக்கின்ற காலத்திலே படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு மட்டும் கட்டுப்பட்டு வாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாம் என்று எங்களுக்கு எதை போதித்தார்களோ அந்த ஒரு மார்க்கத்தையே பின்பற்றி வாருங்கள். பெற்றோருக்கு உபகாரம் செய்யுங்கள், உறவினர்களோடு சேர்ந்து வாருங்கள், சமுதாய பணிகளிலே ஈடுபடுங்கள், சமுதாயத்தில் நாணயத்தோடு நடந்து வாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கத்து மக்களுக்கு இந்த மார்க்கத்தை சொல்ல ஆரம்பித்த பொழுது அவர்களுக்கு ஆரம்பமாக எடுத்துரைத்த முத்தான அறிவுரைகள், இந்த அறிவுரைகள் தான் இன்று வரைக்கும் இஸ்லாமிய மார்க்கம் வளர்ந்தோங்குகிறது. இஸ்லாமிய மார்க்கம் என்றால் நாணயமான ஒரு மார்க்கம் என்ற அந்தஸ்தை பெறுகிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலா அவனுடைய வேதத்திலே 4 மாதங்களை சிறப்பாக்கி அதிலே துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் அதிகம் சிறப்புள்ள விஷயங்களை நாங்கள் பார்க்கிறோம். ஹஜ் என்ற கடமை இதுக்கு மிக பொருத்தமான காரணியாகவும், அல் குர்ஆன் பூர்த்தியான மாதமும் இந்த மாதமாக இருக்கின்ற காரணத்தினால் அல்லாஹு தாலா இந்த மாதத்தை சிறப்பாக்குகிறான். தௌராத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அதுவும் இந்த மாதத்தில் தான் அருளப்பட்டது. அதே மாதிரி அல்லாஹு தாலா நிறைய நட்பாக்கியங்கள் நிறைந்த உம்மத்தாக இந்த உம்மத்தை அல்லாஹு தாலா ஆக்கி அதில் அல்லாஹு தாலாவுக்கு உலகெங்கும் ஏகத்துவத்தை முழங்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதத்தை நாங்கள் பார்க்கிறோம். ரப்புல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தௌஹீதுடைய செம்மல், தௌஹீதுடைய தந்தை, அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கொள்கை சாதனைகள் எல்லாம் இந்த மாதத்தில் நிறைந்து காணப்படுகிறது. ஹஜ் என்ற வணக்கமே அவர்களுடைய குடும்பத்துக்காக நினைவுபடுத்துகின்ற விதத்தில் அமைந்திருக்கின்றதை பார்க்கிறோம். அல்லாஹு தாலா ஹஜ்ஜிக்காக வேண்டி அழைப்பு விடுகின்ற பொழுது அதுக்கு பொருத்தமான ஆள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் என்று ரப்புல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கட்டளை இடுகின்றார். ஒரு விஷயம் எவ்வளவு பெரிதாக இருக்கிறதோ அதுக்கு அழைப்பு விடக்கூடியவரும் அதுக்கு பொருத்தமான ஆளாக இருந்தால் தான் அந்த விஷயத்துடைய மகிமை பிரதானமாக இருக்கும். ஜனாதிபதிக்கு ஒரு அழைப்பு விடுகின்றதா என்றால் சாதாரண ஒரு 2ஆம் கிளாஸ் மாணவனிடத்துல அந்த அழைப்பை விட்டு அது நடக்காது. அவருடைய தரத்துக்கு பொருத்தமான ஒருத்தர் தான் அழைக்கணும். ஹஜ்ஜுடைய வணக்கத்துக்கு அல்லாஹு தாலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை தேர்ந்தெடுக்கிறான். வஅத்திம் ஃபின்னாஸ் பில் ஹஜ்ஜி, ஹஜ்ஜுக்காக வேண்டி மக்களுக்கு நீங்கள் அழைப்பு விடுங்கள். அல் குர்ஆன்ல அல்லாஹு தாலா எல்லா நட்பாக்கியங்களையும் எல்லா விதமான இபாதத்துக்களையும் அழைக்கின்ற பொழுது மூமீன்களுக்கு கடமை என்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், விசுவாசம் கொண்டவர்களுக்கு நோன்பு கடமை. அதே மாதிரி இன்னஸ்ஸலாத்த கானத் அலல் மூமினீன், தொழுகை மூமீன்களுக்கு கடமை, ஹஜ்ஜி மக்களுக்கு கடமை. வஅத்தின் ஃபில் மூமினீன் என்று அல்லாஹ் சொல்லாமல் வஅத்தின் ஃபின்னாஸ், அப்படி என்றால் முஸ்லீம்கள் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் ஹஜ்ஜி கடமை. நாஸ் என்கின்ற பொழுது எல்லோரும் அடங்குவார்கள். ஏன் ரப்புல் ஆலமீன் ஹஜ்ஜிக்கு மட்டும் அப்படி சொல்லுகின்றான் என்றால், ஹஜ்ஜி அல்லாத வேறு கடமைகள் வேறு ஷரியத்துகளிலேயும் அல்லாஹு தஆலா கொடுத்திருந்தான். தொழுகை நோன்பு போன்ற கடமைகள் இதுக்கு முன்னால வாழ்ந்த உம்மத்தினர்களுக்கும் கொடுக்கப்பட்டது. அதனால அல்லாஹு தஆலா அந்த வணக்கங்களை எங்களுக்கு சொல்லுகிற பொழுது மூமீன்களுக்குன்றான். அது இந்த மார்க்கத்தை குறிப்பதற்காக வேண்டி. ஹஜ்ஜு கடமை இந்த சமுதாயத்துக்கு மட்டும் கொடுக்கப்பட்டதனால மக்களை அல்லாஹு தஆலா அழைக்கிறான். எல்லோருக்கும் இந்த கடமை இருக்கிறது. ஏற்கனவே இந்த கடமை எந்த சமுதாயத்துக்கும் கொடுத்திருக்கவில்லை. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் எல்லோரும் இஸ்லாத்துக்கு வாருங்கள் என்ற அர்த்தம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, துர்ப்பாக்கியம் என்னவென்றால் அல்லாஹு தஆலா மக்களை அழைத்து இந்த ஹஜ்ஜை செய்யுங்கள் என்று எல்லோரையும் அழைத்தாலும் கூட இஸ்லாத்துக்கு வெளியிலே இருக்கிறவர்கள் இந்த ஹஜ்ஜை செய்ய முடியாத ஒரு நிலை இருக்கிறது. அதனால ரப்புல் ஆலமீன் எல்லோரும் இஸ்லாத்தை தழுவி ஹஜ்ஜு கடமையை நீங்கள் நிறைவேற்றி அதில் இருக்கக்கூடிய தத்துவங்களை படிக்கணும்,
என்று ரப்புல் ஆலமீன் எல்லோருக்கும் தேவையான விஷயங்களை அங்கே வைத்திருக்கிறான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, லியஷ்ஹது மனாஃபியலஹும், எதுக்கு என்றால் இங்க வந்து நீங்க பார்க்கணும், மக்காவுக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய அல்லாஹ்வின் அத்தாட்சிகளை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பார்த்து படிப்பினை பெறணும், அதில் இருக்கக்கூடிய அற்புதமான கருத்துக்களை உணரணும் என்று ஹஜ்ஜுக்காக வேண்டி எங்களை அழைக்கிறான். ஃபதஸவ்வது ஃபஇன்ன கைர ஸாதி தக்வா. அதனாலதான் அல்லாஹ் தஆலா சும்மா வரக்கூடாது, நீங்கள் இறையச்சம் என்கின்ற அறிவை சுமந்து வரணும். எதுக்கு நாங்கள் போய் அங்கே கஅபாவை சுத்துகிறோம், அந்த நிலங்களிலே எதுக்கு தரிக்கிறோம் என்றெல்லாம் நல்ல முறையில் நீங்கள் பாடம் கற்றுக்கொண்டு வரணும் என்பதற்காக வேண்டி இறையச்சத்தோடு வாங்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா இந்த ஹஜ்ஜு கடமையை பொறுத்த மட்டில எல்லோரும் இதுக்காக வேண்டி தயாராக வேண்டும் என்பதற்காக வேண்டி இதனுடைய வியாக்கியானங்கள் அதிகமாக உணர்த்தப்படணும். ரப்புல் ஆலமீன் அங்கே பல அத்தாட்சிகள் இருக்கிறதாக சொல்லுகிறான். மக்கா என்பது மிக பிரதானமான அத்தாட்சி. அங்கே இருக்கக்கூடிய கஅபா என்கிறது முக்கியமாக அல்லாஹ் தஆலாவுடைய அத்தாட்சி. அந்த கஅபாவுக்கு அல் குர்ஆனிலே பல பெயர்கள் இருக்கின்றது. அதுல அல்லாஹ் தஆலா ஒரு இடத்துல பில் பைத்தில் அதீக், பழைய வீடு என்கிறான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பழைய வீடு, அந்த வீட்டுக்கு வாருங்கள். பழைய வீடு என்றால் மஹகதர. நாங்கள் எல்லோரும் எங்களுடைய மஹகதரைக்கு போய் அங்கே நாங்கள் சந்திப்போம். அங்கே யார் இருப்பார்கள்? எங்கள் பெற்றோர் தான் அங்கே இருப்பார்கள். அதனால நீங்கள் கஅபாவுக்கு வர வேண்டும், இங்கே உங்கள் பெற்றோர் இருக்கிறார்கள். இந்த நபிமார்கள் அனைவர்களும் எங்களுடைய பெற்றோர்கள். அதிலும் எங்களோடு பின்னி பிணைந்த 3 பெற்றோர்கள் இருக்கிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அபுன் என்ற பெயரை கொண்டே அல்லாஹ் தஆலா அழைக்கிறான், உங்களுடைய வாப்பா என்று. அதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மில்லத் அபீக்கும் இப்ராஹிம், உங்களுடைய அபுன், உங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த 3 நபிமார்களும் எங்களோடு பின்னி பிணைந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள். அவர்களுடைய சாதனைகள், அவர்களுடைய நம்பிக்கைகள், அவர்கள் அல்லாஹ்வுக்கு வழிபட்ட விதங்கள் அங்கே இருக்கின்ற காரணத்தினால பழைய வீட்டுக்கு நீங்கள் வாருங்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதனால அல்லாஹ் தஆலா மக்காவுக்கு ஒரு பழைய பேர் வைக்கிறான் அல் குர்ஆன்ல, பக்கா என்று. பிபக்கத லல்லதி பிபக்கத, அந்த பக்கா என்று அல்லாஹ் தஆலா பழைய பேரை குறிப்பிடுகிறான். மக்காவுக்கென்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு எல்லையை, அபயமளிக்கப்பட்ட ஒரு எல்லையை உண்டு பண்ணினார். மக்கா என்கின்றது இன்றைக்கு ஐரோப்பியாவில் இருக்கக்கூடிய, அதை மிஞ்சுகின்ற அளவுக்கு, கோலாகலமான அளவுக்கு அது விசித்திரமான நகரமாக இருக்கிறது. ஆனாலும் கூட பழைய எல்லை மாறக்கூடாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உண்டு பண்ணின அந்த அபயமளிக்கப்பட்ட எல்லை இருக்கிறது, அது மாறக்கூடாது என்பதனால அல்லாஹ் தஆலா பழைய பேரை கொண்டு அந்த நேரத்தில் இருந்த எல்லை இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பழசி என்று பேசுகிறார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பக்கா என்பதனுடைய நேரடி பொருள் யபுக்குன்னாஸ், மக்கள் அதிகமாக நெருக்கடியாகின்ற இடத்துக்கு பேர் பக்கா. உலகத்திலே அந்த மக்கா மட்டும்தான், அந்த கஅபா என்கின்ற அந்த ஆலயத்தை சுத்தி அங்கே தவாப் செய்கின்ற இடம் மட்டும்தான் 24 மணி நேரத்திலேயும் ஒரு வினாடி ஏனும் நெருக்கடி இல்லாத ஒரு வினாடி காண முடியாது. எந்த நேரத்தில் போனாலும் ஃப்ரீயாக அந்த ஹஜருல் அஸ்வதை நெருங்க முடியாது. அதனால அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு பக்கா என்று சொல்லுகின்றது. அதனால அல்லாஹ் தஆலா அந்த பேரை குறிப்பிடுகிறான், அந்த இடத்தில் நடக்கின்ற விஷயத்தை விளங்கிக் கொள்வதற்காக வேண்டி. மக்கா என்றும் பேர். மக்கா என்றால் பாலூட்டுகின்ற தாய் என்ற அர்த்தம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, உலகத்துக்கு ரிஸ்க் அளிப்பவள் தாய். ஒரு பிள்ளை பிறந்தவுடனே முதலாவது தாய்ப்பாலைத்தான் அல்லாஹ் தஆலா ரிஸ்காக்குறான். முழு உலகத்துக்கும் தாய் பாலூட்டுகின்றார் என்றால் உலகத்துக்கு ரிஸ்க் அளவிடப்படக்கூடிய இடம் மக்கா, அந்த கஅபா என்ற ஆலயம். அங்கிருந்துதான் ரிஸ்கை அல்லாஹ் தஆலா, அதனால் தான் உம்முல் குரா, ஊர்களின் தாய் என்று அந்த மக்காவுக்கு அல் குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா அழைக்கிறான். எனவே மக்கா என்ற பேர் ரிஸ்கை விநியோகிக்கின்ற இடம் என்கின்ற காரணத்தினால அதுக்கு அந்த பேர் மக்கா என்று வருகிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே,
அல்லாஹு தாலா அற்புதங்களை பார்க்க வாருங்கள் என்று அல்லாஹு தாலா எங்களை அழைக்கிறான். உங்களுக்கு தெரியும், அந்த கஅபா என்ற ஆலயத்தை இடிப்பதற்காக வேண்டி அப்ரஹாவுடைய படை வந்த நேரத்தில் சிட்டுக்குருவிகளை அல்லாஹு தாலா அனுப்பி கற்களை சுமந்து வந்து யானைகளையும் யானை பாகனையும் அது அழித்து விட்டது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, புகாரியில 475வது நபிமொழியிலே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், அந்த கற்கள் வந்து யானை பாகனில் விழுந்து அது யானையையும் தாக்கி கொண்டு தோல் வெடித்து சதை கொட்டின. அப்படியாக அல்லாஹு தாலா அந்த ஆலயத்தை இடிக்க வந்த நேரத்தில் அல்லாஹு தாலா சூரத்துல் ஃபீலில் இதை விளங்கப்படுத்துகிறான். கேள்வி என்னவென்றால், ஹிஜ்ரி 73ஆம் ஆண்டு கஅபத்துல்லா இடித்து தரை மட்டமாக்கப்படுகிறது. இஸ்லாமிய வரலாற்றில் எத்தனையோ விடுத்தம் இந்த கஅபாவை இடித்திருக்கிறார்கள். ஆனாலும் கூட ஹிஜ்ரி 73ஆம் ஆண்டு அது தரை மட்டமாக்கப்பட்ட நேரத்தில் ஏன் அந்த சிட்டுக்குருவி மீண்டும் வரவில்லை? அந்த கஅபா இடிக்கப்படுகின்ற பொழுது அதை பாதுகாக்க அல்லாஹ் ஏன் அனுப்பவில்லை? அல்லாஹு தாலா இதுக்கு சூரத்துல் அம்பியாவில் ஒரு விளக்கம் சொல்லுகிறான். எங்களுக்கு இதை புரிந்து கொள்வதற்காக வேண்டி, வைது பவ்வஅனா லி இப்ராஹீம மகானல் பைத், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாங்கள் கஅபாவுடைய அத்திவாரத்தை, கஅபா அமைந்திருக்கக்கூடிய பூமியை காட்டி கொடுத்தோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, கஅபா என்கின்ற அந்த ஆலயம் இருக்கிறது, அந்த கட்டிடம், அதை இடித்து மீண்டும் கட்டுவதோ அதை இடித்து தரைமட்டமாக்குவதோ அதனால் அல்லாஹு தாலா எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அல்லாஹு தாலா அந்த இடத்தை பாதுகாக்கிறான். ஏனென்றால் அப்ரஹாவுடைய சிந்தனை அந்த ஆலயத்தை இடிப்பது அல்ல. மக்கா என்கின்ற அந்த பூமி, அந்த கஅபா என்கின்ற இடம் இருக்கிறதே, அதை எதிர்கால மக்களுடைய உள்ளத்திலே மாற்றம் செய்து அதை யமனுக்கு இடமாற்றம் செய்யணும். உலக மக்கள் புரிந்து கொள்ளணும், கஅபா என்கின்ற அந்த பூமி யமனில் தான் இருக்கிறது. இடத்தை இடமாற்றம் செய்ய வந்த காரணத்தினால் அல்லாஹு தாலா சிட்டுக்குருவிகளை அனுப்பி அவர்களை அழித்தான். அதனால அல்லாஹு தாலா இடத்தை காட்டி கொடுத்தோம். அந்த அபயம் அளிக்கப்பட்ட அந்த அற்புதமான அந்த பூமியில் அல்லாஹு தாலா, நானே இந்த இடத்தை உங்களுக்கு அறிமுகம் செய்து இதை ஊர்களுக்கு தா என்று நான் பாதுகாக்கிறேன் என்று அந்த சூறாவில் விளங்கப்படுத்துகிறார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த ஹஜ்ஜுடைய வணக்கங்களை நீங்கள் எடுத்து பார்த்தால் எல்லாம் கல்லோடு தான் சம்பந்தப்படுகிறது. எந்த வணக்கத்தை எடுத்தாலும் அதிலே கல்லு சம்பந்தப்பட்டு தான் அந்த வணக்கங்களை பார்க்க முடிகிறது. ஹஜருல் அஸ்வதை நாங்கள் முத்தமிடுகிறோம். அல்லாஹு தாலா சுவர்க்கத்தில் எவ்வளோ மெட்டீரியல்கள் இருக்கும், ஆனா கல்லைத்தான் இந்த பூமிக்கு அனுப்பி வைத்தார். அதே மாதிரி சஃபா மருவாக்கு மத்தியிலே ஆஜர் நாயுடைய தியாகத்துக்காக வேண்டி நடந்தாலும் 2 பகுதியிலே இருக்கின்றது 2 கல்லு மலை குன்று. அரஃபா என்ற பூமியிலே ஜபலுர் ரஹ்மா என்ற கல்லு மலை, அதுவும் கல்லுதான். அதே மாதிரி மினாவுல பிறக்கிற, முஸ்தலிஃபால பிறக்கிறதும் கல்லுதான். மினாவுல 3 நாட்கள் ஷைத்தானுக்கு ஏகப்பட்ட கல்லுகளைத்தான் எறிகிறோம். அதே மாதிரி ஷைத்தானுக்கு என்று மினாவுல கல்லெறிவதற்காக வேண்டியே நாங்கள் தங்கி நிற்கிறோம். ரப்புல் ஆலமீன் அந்த கஅபாவை இடிக்க வந்த நேரத்தில் சிட்டுக்குருவிகள் இடத்துல அல்லாஹு தஆலா கொடுத்து அனுப்பினதும் கல்லுதான். அதைத்தான் அல்லாஹு தஆலா பயன்படுத்தினான். உங்களுக்கு தெரியும், பலஸ்தீன்ல மக்கள் வந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவை பாதுகாப்பதற்காக வேண்டி 48ஆம் ஆண்டு முதலாவது எதிர்த்தாக்குதலுக்கு எடுத்துக்கொண்டது கல்லில் தான் ஆரம்பித்தார்கள். இன்று மிசைல் வரைக்கும் சென்றாலும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த வழிபாட்டை எந்த இடத்தில் எந்த மெட்டீரியலில் ஆரம்பித்தார்களோ அதனால அல்லாஹு தாலா பழைய வடிவத்திலே அதை வைக்கிறான். கல்லை தவிர அந்த பூமியில ஒரு வித்து கூட முளைக்காது. கல்லு மாத்திரம்தான் இந்த பூமிகளில் உங்களால் பார்க்க முடிகிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நூதன சாலைகளுக்கு நீங்கள் சென்றால் பழைய பொருட்கள் அது பழைய விதத்திலே பார்க்க முடியும். அதுல இரத்தம் பட்டிருந்தால் அது இரத்த கரையோடு இருக்கும். அதுல சேறுபட்டிருந்தால் அதை கழுவி சுத்தப்படுத்தி நூதன சாலையில வைக்க மாட்டார்கள். எல்லாமே பழையதாக இருக்கும். மக்காவை எவ்வளவு பெரிய பிரமாண்டமான அளவுக்கு, உலகத்திலே மிகப்பெரிய பார்க்க வியப்பாகின்ற அளவுக்கு கட்டிடங்களை மாற்றினாலும் இந்த வணக்கம் செய்கின்ற
தங்கத்தால கற்கள் மாதிரி செய்து கொள்ள அவர்களுக்கு வசதி இருக்கிறது. ஆனாலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அல்லாஹ் சொன்னானே பழைய வீடு என்று சொல்லி, அதே மாதிரி ஏன் நூதனை சாலைகள்ல இப்படி இருக்கிறது? அங்க வருகின்ற பொழுது பழைய நினைவு வரணும், பழைய இடத்துக்கு எங்களுடைய உள்ளம் போகணும். அந்த இடத்துக்கு போய் தான் இதனுடைய தத்துவத்தை உணர முடிகிறது. அதனால அல்லாஹ் தஆலா பழைய வீட்டுக்கு வந்து பழைய மெட்டீரியல்கள் கொண்டு பழைய விதத்தில் இதை நீங்கள் சிந்திக்க வந்தால்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த தியாகத்தை புரிய முடிகிறது. அல்லாஹ் தஆலா அந்த நிகழ்வை அத்தாட்சி என்று சொல்லி இன்று வரைக்கும் பாதுகாக்கின்ற விதத்தை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா இந்த ஹஜ்ஜை பற்றி நபிகளார் சொல்லுகின்ற பொழுது, லைஸலஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னா, சுவர்க்கத்தை தவிர இதுக்கு கூலி கிடையாது. ஹஜ் செய்தால் சுவர்க்கத்தை தவிர கூலி கிடையாதாம். சற்று சிந்தித்து பாருங்கள், சுவர்க்கம் கூலியாக கிடைப்பதற்கு ஹஜ்ஜில் என்ன இருக்கிறது? ஹஜ்ஜை நீங்கள் இப்படி சிந்தித்து பாருங்கள். இந்த வருடம் யாரும் ஹஜ்ஜுக்கு போகவில்லை, நீங்கள் மாத்திரம் ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறீர்கள். இப்ப ஹஜ்ஜி செய்வதென்றால் என்ன என்று சிந்தித்து பாருங்கள். கஅபாவை சுத்தி நடக்கிறீர்கள், சஃபா மர்வாக்கு மத்தியில நடக்கிறீர்கள், அரஃபால போய் தங்குறீர்கள், மினால வந்து தங்குறீர்கள், முஸ்தலிஃபால வந்து தங்குறீர்கள், கல்லெறியக்கூடிய இடத்துக்கு போய் கற்களை போடுகிறீர்கள். இதுக்கு சுவர்க்கமா? இதுக்கு சுவர்க்கம் கிடைப்பதற்கு என்ன கஷ்டம் இருக்கிறது, என்ன தியாகம் இருக்கிறது? நடந்தால் சுவர்க்கம், கல்லை தூக்கி போட்டால் சுவர்க்கம், இந்த பூமிகள்ல உட்கார்ந்து கொண்டிருந்தால் சுவர்க்கம். இது சாத்தியமா? இதுல அர்த்தம் இருக்கிறதா? அல்லாஹ் தஆலா இப்படி தருகிறான் என்றால் அதனால்தான் லியஷது மனாஃபியலகும், இங்க இருக்கக்கூடிய இடங்களிலேயும் காலங்களிலேயும் இருக்கக்கூடிய தத்துவத்தை சிந்திக்க வாருங்கள். அந்த தத்துவத்துக்காக வேண்டி, அந்த இறையச்சத்துக்காக வேண்டி உங்களுக்கு சுவர்க்கம் இருக்கிறது என்றால் எதுக்கு செய்கிறோம் என்ற உணர்வை நாங்கள் சிந்திக்க கடமைப்படுகிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்ததில் அர்த்தம் இருந்தது. எங்களுக்கு அல்லாஹ் தஆலா அர்த்தம் இல்லாமல் செய்ய சொல்லுகிறான். அவர் கல்லடித்ததில் அர்த்தம் இருக்கிறது. ஏன்? ஷைத்தானுக்கு தான் நேரடியாக எரிந்தால். ஆனால் நாங்கள் ஷைத்தானுக்கு எரியாவிட்டாலும் கூட அவர் எரிந்ததனால நீங்கள் எரியணும். ஹாஜர் நாயகி ஓடினதில் அர்த்தம் இருந்தது. ஏன்? யாராவது வணிக கோஷ்டிகள் வருகிறார்களா என்று எட்டி பார்க்கிறார்கள். அந்த குன்றுகளுக்கு மேல ஏறி தண்ணீர் தேடி ஓடினார்கள். நாங்கள் இப்பொழுது அதுக்கா அந்த இடத்திலே ஓடுகிறோம், நடக்கிறோம்? நாங்கள் நடப்பதில் அர்த்தம் இல்லை. என்ன அர்த்தம்? ஹாஜர் செய்தார், இப்ராஹிம் செய்தார், ஹாஜர் நாயகி செய்தார். அதனாலதான் இந்த குர்பானியை பொறுத்த மட்டும் இப்ராஹிம் குர்பானி கொடுத்தார், நீ கொடுக்கணும். சிலர் சொல்லுவார்கள் 5 லட்சம் 4 லட்சம் செலவு செய்து ஒரு குர்பானியை கொடுப்பதை விட 4 ஏழைகளை திருமணம் முடித்து வைக்கலாம். ஒரு குர்பானிக்காக வேண்டி ஒரு மாட்டுக்கு ஒரு 3.5-4 லட்சம் போகும். இதுக்கு எத்தனை ஏழைகளுக்கு எத்தனை உதவி செய்யலாம்? இவர்களை பார்த்து அல் குர்ஆன் மடையன் என்று நேரடியாக சொல்லுகிறது. ஒமன் யர்கபு அம் மில்லத்தி இப்ராஹீம இல்லாமன் சஃபிக நஃப்ஸா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த வழிமுறை இருக்கிறது, அதை தவறாக புரிந்து கொண்டு அதுக்கு வியாக்கியானம் வேரடியாக கொடுத்து அதை வெறுப்படைய செய்யற மாதிரி, அதை விட இது நல்லம் என்று சிந்திக்கிறவன் இல்லாமன் சஃபிக நஃப்ஸா, அவனை விட மனையான் இருக்கேலுமா? நான் சொல்லுகிறேன் இப்ராஹிம் செய்ததனால செய்யண்டு, அவன் அதை விட இதுல பிரயோசனம் என்கிறான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, கல்லறிகிறதில் என்ன பிரயோசனம்? நடப்பதில் என்ன பிரயோசனம்? ஒன்றும் கிடையாது. என் நண்பன் நேசன் இப்ராஹிம் செய்தார். அதனால நீங்கள் 10 லட்சம் ரூபாய் சதக்கா கொடுக்கிறது, உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்கள் திரட்டி எடுத்து அதுக்காக வேண்டி கணக்கு வழக்கு பார்த்து 25,000 ரூபாய் ஜகாத் கொடுக்கிற நன்மைக்கு வராது. இது வேற லிஸ்ட், அது வேற லிஸ்ட். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எத்தனாயிரம் நோன்புகள் பிடித்தாலும் ரமலான் மாதத்துடைய ஒரு ஃபர்லான நோன்புக்கு ஈடாகாது. எத்தனை உம்ராக்கள் செய்தாலும் ஒரு ஹஜ்ஜுக்கு ஈடாகாது. அதுல கஷ்டம் கூட இதுல குறைவுதான். ஏன்? அது வேற லிஸ்ட், இது வேற லிஸ்ட். அது மாதிரி இந்த குர்பானி என்கிறது வேற லிஸ்ட். அது இப்ராஹிமோடு சம்பந்தப்பட்டதனால அல்லாஹு தஆலா எல்லா தத்துவங்களும் அவனுக்கு தெரிகிறது, கொஞ்சம் தான் எங்களுக்கு தெரியும். ஆனால் இதை கொண்டு போய் இதனுடைய பணத்தை நீங்கள் ஒப்பிட்டு இப்படி பேசுகிறதா இருந்தால் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்கிறது. ஹஜ்ஜுடைய வணக்கத்தில் இது ஒன்று என்றதனால
அல்லாஹு தாலா இதை குறிப்பிடுகிறான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலா அவனுடைய வேதத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி 69 இடத்துல சொல்றான். சூரத்து இப்ராஹிம் என்ற ஒரு சூறாவும் இருக்கிறது. அதனுடைய ஸ்டைலும் வேறு சூறாக்களுடைய ஸ்டைலும் வேறு சூறாக்கள்ல பல விஷயங்களை எங்களுக்கு ஏவல் வினையாக சொல்லுவான். இப்ராஹிம் என்ற சூறாவில் அல்லாஹு தாலா ஏவல் வினையாக சொல்லாமல் இப்ராஹிம் இப்படி செய்தார். நாங்கள் ஒரு பிள்ளைக்கு பல கட்டளைகளை விடுவோம். இத்தனை மணிக்கு எழும்பணும், இத்தனை மணிக்கு தூங்கணும், இவ்வளவுதான் செலவு செய்யணும். ஆனா மிகப்பெரிய ஒரு விஷயத்தை சொல்லுகின்ற பொழுது, இந்த விஞ்ஞானி இத்தனை மணிக்கு எழும்புவார், இந்த அறிஞர் இத்தனை மணிக்கு தான் தூங்குவாரு. இப்ராஹிம் என்ற சூறாவை நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். அல்லாஹு தஆலா அதுல சொல்லுகின்ற விடயம் வேறு சூறாக்களுடைய நடை வேற. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, சும்மா அவுஹைனா இலைக்க அனித்தபி மில்லத் இப்ராஹிம ஹனீஃபா, நபிக்கு நாங்கள் வஹி அறிவித்ததை சொல்லுகின்ற பொழுது நபிக்கு சொல்லுகிறான், இத்தபி மில்லத் இப்ராஹிம, இப்ராஹிமுடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றணும். எங்கள் எல்லோருக்கும் சொல்லுகின்ற பொழுது, குல் சதகல்லாஹ் ஃபத்தபியூ மில்லத் இப்ராஹிம ஹனீஃபா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கத்தை நீங்கள் எல்லோரும் பின்பற்றணும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, கேள்வி என்னவென்றால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கத்தை ஒருத்தர் பின்பற்றினால் அவர் காஃபிர். ஏனென்றால் ஒரு நபி இருக்கிற பொழுது இன்னொரு நபியிட மார்க்கத்தை பின்பற்ற இயலாது. அதுவும் குர்ஆனில் இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கத்தை நாங்கள் பின்பற்றலுமா? நபிகளாருடைய மார்க்கத்தை தான் பின்பற்றணும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் உலகத்துக்கு இறங்கி அவருடைய இஞ்சில பின்பற்ற முடியாது. இந்த மார்க்கத்தை தான் அவர் பூர்த்தியாக்குவாரு. அதனால அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கத்தை பின்பற்று என்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கம் என்னவென்று எங்களுக்கு தெரியாது, முதல்ல பின்பற்றவும் முடியாது. அப்படி என்றால் என்ன அர்த்தம் இதுல இருக்கிறது? ஒன்றுக்கொன்று முரணாக அல் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்வதாயிருந்தால் இதை ஆய்வு செய்யணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கத்தை பின்பற்று என்றால் அல்லாஹ் தான் அதை சொல்லுகிறான். அதை பின்பற்று என்று சொல்லுகின்ற அர்த்தம் பின்பற்ற முடியாமல் இருக்கிறதுக்கும் அல் குர்ஆன்ல இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கத்தை பின்பற்று என்று வந்த எல்லா வசனத்திலேயுமே ஹனீஃபன் என்ற சொல் சேர்ந்து வரும். ஹனீஃபன் இத்தபிஉ மில்லத்த இப்ராஹிம, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கத்தை பின்பற்று. பயான்ல அவ்வளோ சொல்லுவோம், ஆனா குர்ஆன்ல அப்படி இல்லை. ஹனீஃபன், ஹனீஃபாக பின்பற்று. அதே மாதிரி வேறு இடங்கள்ல சொல்லுவான், வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன, இஹ்லாஸோடு வணங்கணும் என்று சொல்லுவோம். ஆனா அல்லாஹ் சொன்னது ஹனீஃபோடு இஹ்லாஸோடு ரெண்டும் சேர்த்து. ஹுனஃபா என்றால் ஹனீஃபுக்கு பன்மை. ஹனீஃப் என்றால் என்ன அர்த்தம் என்றால், நீங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கத்தை பின்பற்றணும். எப்படி? ஹனீஃபாக பின்பற்றணும். ஹனீஃப் என்பதற்கு 30க்கும் மேற்பட்ட கருத்து. இரக்கம், விட்டு கொடுக்கிறது, மன்னிக்கிறது, சகிப்புத்தன்மை, பொறுமை, வன்முறை இல்லை, வன்னெஞ்சம் இல்லை, பேராசை இல்லை, பிடிவாதம் இல்லை, மார்க்கம் என்ற பேர்ல வன்முறை கிடையாது, அடுத்தவனை தாக்குவது கிடையாது. இப்படி எல்லா கருத்துகளையும் சுமந்த ஒரு சொல் தான் ஹனீஃபன். எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கத்தை பின்பற்று என்று அல்லாஹ் சொன்னது ஹனீஃபனாக பின்பற்றணும். அவரிடத்துல இத்தனை குணாதிசயங்கள் இருக்கிறது, அதையும் சேர்த்து இந்த இபாதத்துல சேர்த்தி கொள்ளணும். அதனாலதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சிலையை உடைச்சாரு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கத்தை பின்பற்று என்று சொன்னால் நாங்களும் சிலையை உடைச்ச வேண்டி வருமே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆயுதத்தை கொண்டு போய் பெரிய சிலையோட கழுத்துல வச்சாரு. மொட்டையாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கத்தை பின்பற்றுண்டா நாங்களும் ஆயுதத்தை கொண்டு போய் பெரிய சிலையோட கழுத்துல வைக்கணும் என்று வருமே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த அனைத்தையும் பின்பற்றலுமா? அது ஹனீஃப் அல்ல, அது அவருக்குரியது, அது அவருடைய ஷரியத்து. உங்களுக்கு அவரிடத்திலிருந்து ஹனீஃபை தான் நீங்க பின்பற்றணும். அது அல்லாஹ் தெளிவாக சொல்லுகிறான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, விட்டு கொடுக்கிறது, மார்க்கம் என்ற பெயர்ல வந்து அடாவடித்தனம் கூடாது, இதெல்லாம் ஹனீஃபன்ல அடங்கும். அதனால்தான் குர்பானி கொடுக்கின்ற பொழுது இந்த நாட்டிலே நாங்கள் 2 நாட்கள் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. அப்படியெல்லாம் அல்லாஹ்வுடைய சட்டம் வேற. ஆனாலும் கூட ஏதோ நாங்கள் சிறுபான்மையாக வாழுகின்ற காரணத்தினால ஐயாமு தஷ்ரீக்குடைய எல்லா நாட்களிலேயும் குர்பானி என்று இஸ்லாத்துல இருந்தாலும் கூட 2 நாட்கள் அரசாங்கம் தந்திருக்கிற காரணத்தினால் இன்றோடு அந்த நாள் முடிகிறது, நேற்றும் இன்றும்.
அல்லாஹ்வுக்காக வேண்டி நாங்கள் ஹனீஃபன் என்று எங்களுக்கு அல்லாஹ் ஏற்கனவே சொல்லி இருக்கிறதுனால இன்றோடு குர்பானி குடிக்கிறதை நாங்கள் நிறுத்தி கொள்ளணும். நாளைக்கும் ஏழுந்தானே அப்படி கேட்கக்கூடாதேன். நபிகளாருடைய உம்ரத்துல் கலாவுல ஹுதைபியால வச்சு காபிர்கள் அடாவடித்தனமாக முடிவெடுத்த நேரத்தில் நபிகளார் உம்ரா செய்யாமல் திரும்பி போகின்ற நடவடிக்கையை எடுத்தார்களே. நாங்கள் ஹனீஃபாக இருக்கிறோம். மார்க்கம் என்ற பேரில் எங்களுக்கு எவ்வளவு பெரிய அநியாயம் நடந்தாலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சகித்துக் கொள்ளக்கூடியவர், நாங்கள் அவருடைய பின்பற்றக்கூடிய மாணவர்கள். அதனால நாங்களும் இதனால நாங்கள் கட்டுப்படுகிறோம். அதை நாங்கள் மனதில் வைத்து இதை தெரிந்து கொள்ளணும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நீங்கள் முடியும் தானே, ஏன் நாங்கள் விட்டு கொடுக்கணும்? அப்படி இஸ்லாம் அப்படி என்றால் ஹனீஃபன் என்றது இல்லா போயிடும். நீங்க நாளைக்கு இந்த வேலையை செய்தால் ஊடகங்கள்ல வந்துடும், பேப்பர்கள் பத்திரிகைகள்ல வந்துடும். இஸ்லாமியர்கள் அடாவடித்தனம் பிடித்தவர்கள், மேலதிகமான செய்திகளை அல்லாஹ் பார்த்து கொள்ளட்டும். அல்லாஹ் தஆலா எங்களுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வழிமுறையில இதுவும் இருக்கிறது, நீங்கள் விட்டு கொடுக்கிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சும்மா கஷ்டத்தில் விழுகிற வேலையை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லவில்லை. அதனால இதை நீங்கள் கவனத்தில் கொண்டு, இந்த நாட்டிலே நாங்கள் வாழுகின்ற காரணத்தினால் அந்த 2 நாட்களை நாங்கள் சகித்து கொண்டு இந்த குர்பானியுடைய வேலைகளை அதுக்குள்ள முடித்துக் கொள்வது இங்க வாழுகின்ற எங்களுக்கு சிறந்தது. அதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல சொல்லுகின்ற பொழுது இன்னொரு விஷயத்தையும் சொல்லுகிறார். வமா கான மினல் முஷ்ரிக்கீன், அவர் முஷ்ரிக்கா இருக்கில்ல. அது எதுக்கு சொல்லணும்? வேறு எந்த நபிக்கும் அல்லாஹ் அப்படி சொல்லலையே. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் முஷ்ரிக்கா இருக்கில்ல, மூசா அலைஹிஸ்ஸலாம் முஷ்ரிக்கா இருக்கில்ல. ஒருத்தருக்கும் அல்லாஹ் சொல்லாமல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி வருகின்ற பொழுது அவர் முஷ்ரிக்கா இருக்கில்ல, அவருக்கு அப்படி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆனாலும் அல்லாஹ் அவருக்கு மட்டும் அப்படி சொல்றான். ஏன்? முஷ்ரிக்காக இருந்ததாக ஒரு சந்தேகம் வருபவனுக்குத்தான் இப்படி சொல்ல வேண்டி இருக்கிறது. இதுவும் அல்லாஹ் எதுக்கு சொல்றான் என்றால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தௌவா டெக்னிக்கான தௌவா. வேறு நபிமார்களுடைய தௌவாவை விட அவர் டெக்னிக்கா தௌவா செய்கிறவர். அதனால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி அவருடைய டெக்னிக்கு அரசனோட விவாதிக்கிறாரு. ஒருத்தனை அல்லாஹ் தஆலா மௌத்தாக்குவான், ஹயாத்தாக்குவான், நானும் இதை செய்வேன் என்று சொல்லி அவன் ஒருத்தனை விட்டு ஒருத்தனை கொலை செய்தான். அவனோட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதுல தொங்காம, நீ முடியுமா இருந்தால் கிழக்குல சூரியனை உதிக்கக்கூடிய ரப்பு, நீ முடியுமா இருந்தால் மேற்குல உதிக்கவே, டெக்னிக்கா பதில் கொடுக்கிறாரு. அதே மாதிரி அந்த விக்கிரகங்களை உடைத்து விட்டு கருவியை ஒரு விக்கிரகத்திரத்தை மேல வைக்கிறாரு. அவர்கள் இப்ராஹிமே யார் உடைத்தது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அதுட்ட கேளுங்க. அவர்கள் சொல்லுகின்றார்கள், அது பேசுமா? இப்பொழுது அவர் உஃபில்லக்கும் ஷி, இந்த ஷி என்ற வசனத்தை அதுக்கு சொல்லுவதற்கு இந்த யுக்தியை பயன்படுத்துகிறார். அவர் டெக்னிக்காக அதை உணர்த்துகிறார். இது பேசாது என்று உங்களுடைய வாயாலே சொல்லுகின்றீர்களே. அதே மாதிரி ஒரு நாள் அவர் விக்கிரகங்களுக்கு முன்னால உணவு தட்டை எடுத்துக்கொண்டு போய், அலா தவக்குலோன், விக்கிரகங்களை பார்த்து சாப்பிட மாட்டீங்களா? அவருக்கு தெரியும். ஆனாலும் கூட அந்த மக்களுக்கு இது சாப்பிட ஒண்ணுமே செய்யாது என்பதனை உணர்த்துவதற்காக வேண்டி இதெல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்தாரு. அவருடைய மார்க்கத்தை பின்பற்று என்று எங்களுக்கு செய்ய முடியாது. அவருடைய தௌவா டெக்னிக்காக இருக்கிற காரணத்தினால நீங்கள் ஹனீஃபன் என்கிறதுல அவரை பின்பற்றணும். வேறு விஷயத்துல பின்பற்ற போனால் கெதி வேறதாகி போயிடும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த தௌவாவுல அவர் வேறொரு யுக்தியை பயன்படுத்துறாரு. அந்த யுக்தியை இஸ்லாமிய மார்க்கத்தை சரியாக புரியாதவர்கள் வாசித்து பார்த்தால் அவர் முஷ்ரிக்கா இருந்து இஸ்லாமானவர் போல அல் குர்ஆனில் இருக்கிறது. அவர் ஒரு நாள் அடிமட்டத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு அல்லாவை புரிய வைக்க வருகின்ற பொழுது சந்திரனை பார்த்து இது ரப்புன்றாரு. அடுத்த நாள் சூரியனை பார்த்து இது பெரிது, எனவே சூரியன் ரப்புன்றாரு. அதன் பின்னால் அவர் படிச்சு கொடுக்கிறாரு, இது எல்லாத்துக்கும் அடிப்படையான ரப்பொன்று இருக்கிறான். அந்த யுக்தியை அவர் பயன்படுத்தி அவர் சந்திரனை ரப்புன்னு சொன்னது அவர் ரப்பாக ஏற்றுக்கொண்டல்ல, இவர்களுக்கு அடிப்படை ரப்பை விளங்குவதற்கு ஏறு வரிசையில போய் விளங்கப்படுத்துறாரு. அதனால அல்லாஹ்வே சூரத்துல் அஹ்ராப்ல சொல்லுகின்ற பொழுது வத்தில்க ஹுஜ்ஜத்துனா, இது ஒரு யுக்தி, ஆத்தைனாகா அலா இப்ராஹிம், நாங்க தான் இப்ராஹிமுடைய உள்ளத்துல இந்த யுக்தியை போட்டு அதனடியாக ஏகத்துவத்தை அவர் கற்றுக் கொடுத்தாரு. அதை தவறாக புரியாமல் இருப்பதற்காக வேண்டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி வருகின்ற இடத்திலெல்லாம் அல்லாஹ் தஆலா வமா கான மினல் முஷ்ரிக்கீன், அவர் தூய்மையானவர், அவர் முஷ்ரிக்கா இருக்கவே இல்லை, அந்த வாசலை அடைக்கிறார். இந்த வசனம் அல் குர்ஆன்ல இல்லாவிட்டால்
யாராவது சொல்லிவிடுவார்கள், அல் குர்ஆன்ல இருக்கிறது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சந்திரனை கடவுள் என்றாரு, சூரியனை கடவுள் என்றாரு. அல்லாவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கொள்கையை அவருடைய தவ்வாவுடைய டெக்னிக்கையும் சேர்த்து விளங்கப்படுத்துகின்ற பொழுது அவருக்கு மட்டும் அல் குர்ஆன்ல இதனால் தான் வமா கான மினல் முஷ்ரிகீன் என்று வருகிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஹஜ் என்ற கடமையிலே அல்லாஹு தாலா இவ்வளவு பெரிய இந்த விஷயங்களுக்கு அல்லாஹு தாலா இவ்வளவு கூலி தருகிறான் என்றால் அந்த தத்துவங்களிலே நாங்கள் அதை செய்கிறோம். ஏன் கஅபாவை சுத்துகிறோம்? 360 விக்கிரகங்கள் அதை உடைத்து சுத்தப்படுத்தி கஅபாவை பரிசுத்தப்படுத்தி அந்த ஆலயத்தை ஏகத்துவ இல்லமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மாத்தினாரு, நபிகளாரும் மாத்தினார்கள். அதுக்காக அல்லாஹ்வுக்கு நாங்கள் வலம் வருகிறோம். சஃபா மர்வா ஹாஜர் நாயகி அங்கே தியாகம் பண்ணினாரு. ஆனாலும் கூட அவர்கள் 2 விக்கிரகங்களை வைத்தார்கள். இசாஃப் நாயிலா என்ற விக்கிரகங்களை சஃபா மர்வா குன்றிலே வைத்தார்கள். அதையும் நபிகளார் பரிசுத்தப்படுத்தினாரு. அதனால நாங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி தியாகம் செய்கிறோம். அரஃபா என்ற பூமியை குலவாதத்துக்கு பயன்படுத்தினார்கள். மக்காவில் இருக்கக்கூடிய குறைஷிகள் அரஃபாவுக்கு போக மாட்டார்கள். அவர்களுக்கும் ஹஜ்ஜி வணக்கம் ஒன்று இருந்தது. வெளியூர்ல இருந்து வந்தவர்கள் தான் அரஃபாவில் தங்கணும். அதனால நபிகளார் வந்து எந்த பூமியை நீங்கள் குலவாதத்துக்கு எடுத்தீர்களோ அதே பூமியை நான் சமத்துவத்துக்கு வைக்கிறேன். அல் ஹஜ்ஜு அரஃபா, எல்லாரும் அரஃபாவுக்கு வந்துதான் ஆகணும். சமத்துவமா அங்க வந்து மண்டி இடணும் அல்லாஹ்வுக்கு. மினா முஸ்தலிஃபாவுல பெற்றோர்களுடைய வள்ளல் பேசுவார்கள். இதே நாட்கள்ல நீங்கள் லெப்பைக் அல்லாஹும்ம இந்த திக்ரை ஓதி ஃபதுகுருல்லாஹ கதிக்ரி ஆபாயிக்கும் அவ் அஷத்த திக்ரா, உங்கள் பெற்றோருடைய வள்ளலை விட அதிகமாக இந்த நாட்கள்ல என் வள்ளல் பேசணும். அவர்கள் எதுக்கு அந்த பூமியை பயன்படுத்தினார்களோ அதை நாங்கள் அல்லாஹ்வுடைய விஷயத்துக்கு ஏகத்துவத்துக்கு பயன்படுத்துவதனால தான் அந்த பூமிக்கும் அந்த நாட்களுக்கும் சிறப்பு. இந்த தத்துவத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பின்னணியில நீங்கள் வருகிறீர்களே, அதனால உங்களுக்கு சொர்க்கம் என்று ஹஜ் கடமையை அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலாவுடைய ஏகத்துவத்தை நாங்கள் புரிய வேண்டும் என்பதனால அறிஞர்களிடத்துல துல்ஹிஜ்ஜா மாதம் 10வது நாள், அந்த துல்ஹிஜ்ஜா மாதம் 10வது நாள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஒட்டுமொத்த அந்த ஏகத்துவத்துக்கான கட்டுப்பாட்டுக்கான அந்த நாளாக இருக்கிறதனால் அறிஞர்கள் இந்த நாளுக்கு யௌமு தௌஹீத் என்று அழைப்பார்கள். 365 நாள்ல தௌஹீதுடைய நாள் என்று அந்த நாளுக்கு சொல்லுகின்றது. ஏன்? அல்லாஹு தாலாவுக்காக வேண்டி அறுத்து பலியிட்ட காரணத்தினால மனோ இச்சைகளை நான் அறுக்கிறேன். மகனையே அறுக்க வந்தாரு மனோ இச்சைகளை அறுப்பதற்காக வேண்டி. அல்லாஹு தாலா விடவில்லை. அதை குர்பானியாக அல்லாஹு தாலா கால்நடையாக மாத்துகிறானேன். இறையச்சம் ஒன்று இருக்கிறது, ஈமான் ஒன்று இருக்கிறது, ரெண்டும் வேற. நாங்கள் இப்பொழுது ஜும்மா தொழ வந்திருக்கிறோம். தொழாவிட்டால் அல்லாஹ் தண்டிப்பான். கடமையை முடித்துக் கொள்ளணும், இல்லாவிட்டால் பரக்கத் கிடைக்காது. எப்படியோ அவசரமா தொழுதிட்டு வரணும், இல்லாட்டி மறுமையில நாங்கள் அல்லாஹ்விடத்துல நஷ்டவாளி ஆகிவிடுவோம். இப்படி வந்தால் இதுவும் அல்லாஹ்விடத்துல நன்மைதான், இதுவும் அல்லாஹ்விடத்துல வெற்றி அடையலாம். ஆனா இதுக்கு பேர் ஈமான். இறையச்சம் என்கிறது வேற. இறையச்சம் என்கிறது ரசித்து செய்கிறது, ரசனையோடு செய்கிறது. நபிகளார் தொழுகையை பற்றி சொல்லுகின்ற பொழுது அரிஹ்னா யா பிலால், பாங்கு சொல்லுங்கள் நாங்கள் ரசிப்பதற்காக வேண்டி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகனை அறுத்து பலியிட்டாரு. அல்லாஹ்வுடைய கட்டளை என்றால் யாரும் செய்வார், இப்ராஹிம் மட்டுமல்ல. யாருக்கு அல்லாஹ் தஆலா நேரடியாக அறுக்க சொன்னாலும் அவர் அறுப்பாரு. இப்ராஹிம் மட்டுமல்ல இதை செய்யக்கூடியவர். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மட்டும் மாதிரி ஏன் வருகிறது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதை இப்படி செய்யவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த பிள்ளைய தன்னை விட விரும்பினவர். நீண்ட காலமாக அவர் பிரார்த்தித்து தள்ளாத வயது வரைக்கும் போய் ஒரு அழகான பையனை கொடுத்ததன் பின்னால அதுவும் ஓடி ஆடி அந்த குழந்தையை ரசித்துக் கொண்டிருக்கிற பொழுது அல்லாஹ்வுடைய கட்டளை வந்து விட்டது. இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இப்படி செய்திருந்தால் அல்லாஹ் தஆலா கட்டளை போட்டுட்டானே, வேறு வழி இல்லையே, என்ன செய்ய? அதை நாங்கள் நிறைவேற்றித்தனே ஆகணும். அல்லாஹ் தஆலா இந்த கட்டளையை இடாமல் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமே. அப்படி செய்திருந்தால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இந்த புகழ் வந்திருக்காது. அல்லாஹ் தஆலா இதை சொல்லி இருக்க மாட்டான். இது மாதிரி பல்லாயிரம் கட்டளைகள் செய்த விஷயங்கள் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான் அல் குர்ஆன்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்
இதை அல்லாஹ்வுடைய தன் குழந்தையை ரசித்துக் கொண்டிருக்கிற பொழுது ஒரு வேண்டா வெறுப்போடு அல்லாஹ் சொல்லிட்டானே வேறு வழி இல்லை என்று சொல்லி அந்த கட்டளையை நிறைவேற்ற வரல. அவர் எப்படி வந்தார் என்றால், அல்லாஹ் சொன்ன உடனே அந்த அல்லாஹ்வுடைய ஏவலை ரசிக்கிறாரு. அல்லாஹ் சொல்லிட்டானா இது யாருக்காவது இந்த ரசனை வருமா? எங்களுக்கு ஒரு நோய் கஷ்டம், பொருளாதார கஷ்டம் உண்டு, வாழ்க்கையில நஷ்டம் ஒன்று வந்தால் இது வராமல் இருந்திருந்தால் நல்லா இருக்குமே என்று கூட சிந்திக்காதவர்கள் கிடையாது. அதை செய்தாலும் வழி தவறி போகாமல் இருந்தாலும் எனக்கு இது வராமல் இருந்திருந்தால் என்று கூட சிந்திக்கிறோம். ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த கட்டளை வராமல் இருந்திருந்தால் அப்படியெல்லாம் சிந்திக்கல. அல்லாஹ் சொன்னதனால ரசனை, அதுதான் தக்குவா என்பது, அதுதான் இறைச்சம் என்பது. அதனால அல்லாஹ் பார்க்கிறான், நான் என்னுடைய கட்டளையே ரசிக்கிறானே. சாதாரணமாக ரசிப்பது, பெருநாளை ரசிக்கிறோம், புத்தாடைய ரசிக்கிறோம், இது எல்லாரும் செய்வார்கள். ஆனா நாங்கள் ரசிக்கின்ற ஒன்றுக்கு மேலாக அல்லாஹு தாலா எங்களுடைய பொருளாதாரத்தை அடியோடு எடுக்கிறான். இதை ரசிக்கலுமா? அல்லாஹ் தான் செய்தான் என்று. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதை ரசித்ததனால அல்லாஹு தாலா, எனவே இப்ராஹிமுடைய பிள்ளையை நான் அறுக்க விட மாட்டேன், அதுக்காக வேண்டி நான் கால்நடையாக நான் மாத்துவேன் என்று. அல்லாவும் கல் நெஞ்சக்காரன் கிடையாது. அல்லாவும் சும்மா கண்ட நின்ற மாதிரி கட்டளையை அவிழ்த்து விடுவது கிடையாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதை ரசித்து செய்த காரணத்தினால் அந்த பிள்ளையுடைய ரசனையை பாருங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த பிள்ளை இடத்துல கேட்கிறாரு, இன்னி அராஃபில் மனாமி, இன்னி ரஐத்து ஃபில் மனாமி என்றால் நான் ஒருக்க கண்டேன், அராஃபில் மனாமி என்றால் தொடர்ந்து காணுகிறேன், அன்னி அதுபகுக்க பந்துர் மாதா தரா, உங்களை அறுக்க காண்கிறேன், உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? அந்த பிள்ளையும் யா அபதிஃப் அல் மா துமர், மா தரான்னு சொல்லில்ல, நீங்கள் கனவுல கண்டதை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லில்ல பிள்ளை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஏன் மகனிடத்துல கேட்கிறாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ரசிக்கிறதா இருந்தால் உடனே அறுக்குவர் தானே, மனைவி இடத்துல ஒன்னும் சொல்லாமத்தானே போய் வச்சு விட்டு வந்தாரு. நாங்கள் உங்களை கொண்டு போய் மக்காவிலே வைத்து விட்டு வருவோம் என்று சொல்லக்கூட இல்லையே, இதை என் மகனிடத்துல கேட்கிறாரு? ரெண்டு முரணா இருக்கிறதே. கேட்காமலே அறுக்கக்கூடியவரே. எதுக்கு கேட்கிறார் என்றால், இதுகால வரைக்கும் தன் பிள்ளை தன்னிடத்தில் வளரவில்லை. தாய் பிள்ளைக்கு எப்படி ஏகத்துவத்தை அகீதாவை கொடுத்திருக்கிறார், தாய்க்கான பரீட்சை மகனிடத்தில் நடக்கிறது. பிள்ளையுடைய பதிலில் தான் தாயுடைய உழைப்பை புரிந்து கொள்ளலாம். அதனால பிள்ளை வாப்பாவே என்னை அருங்கள் என்றிருந்தால் தாய் நல்ல முறையில் அல்லாஹ்வுடைய கட்டளையை சொல்லி வளர்த்திருக்கிறார் என்ற அர்த்தம். ஆனால் அந்த இஸ்மாயில் அப்படி சொல்லல. அந்த சின்ன வயதிலே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகின்றார்கள், யா அபதிஃப் அல் மா துமர், தந்தையே ஏவப்பட்டதை செய். தன்னுடைய ஆத்மாவை மறந்த பதில். என்னிடத்தில் இப்படி கேட்டது கூட தவறு என்கிறார் பிள்ளை. ஏவினால் செய்ய வேண்டியதுதானே, ஏன் என்னிடத்துல கேட்கிறீர்கள்? அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த மகனும் அல்லாஹ்வுடைய கட்டளைய தான் அறுபடுவதை ரசிக்கிறவன் எவராவது உலகத்துல இருக்கேலுமா? அந்த இஸ்மாயில் ரசிக்கிறாரு. அதனாலதான் அல்லாஹு தாலா பலா உன் முபீன், இது சாதாரணமான சோதனை கிடையாது, இதுதான் உலகத்திலே பெரிய சோதனை. அந்த உளவியலை பத்தி தான் அல்லாஹ் பேசுறான். அல்லாஹ்வுடைய கட்டளையை நாங்கள் எல்லோரும் செய்கிறோம், ஆனா ரசித்து செய்ய பழகணும். ஒரு 1000 ரூபாய் பள்ளிக்கு கேட்டால் அங்க ஓடி இங்க ஓடி அங்க மறைந்து இங்க மறைந்து எப்படியாவது மாட்டிக்கொண்ட மாதிரி கொடுத்து ஒதுங்குகிறோம். கேட்டுட்டார்களே அல்லாஹ்வுக்காக வேண்டி, அதை ரசித்து இன்பமாக எடுக்கிறோமா? இதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து உங்களுக்கு நான் கற்றுத்தருகின்ற பாடம் என்று இந்த அறுப்பினூடாக அல்லாஹ் தஆலா சொல்லி தருகிறார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதனாலதான் அல்லாஹ் தஆலா அதன் பின்னால சொல்லுகின்ற பொழுது, இதை நான் பின்னால வரக்கூடியவர்களுக்கு பாடமாக கடமையாக ஆக்குகிறேன் என்றால், இந்த ரசனையை புரியணும் என்றால் உலுகியா கொடுக்கின்றது, ரசித்து கொடுக்கின்ற பொழுது அது அந்த பணத்தை எடுத்து ஏழைக்கு கொடுப்பது, அந்த பணத்தை எடுப்பது 4 திருமணம், இதெல்லாம் அல்லாஹ் தஆலா எதுக்கு சொன்னான் என்பது புரியவில்லை. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஹாஜர் நாயகியை வைத்து விட்டு வருகின்ற பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பேசல. ஏன் காரணம் என்றால், அவர் ஹனீப் என்று அல்லாஹ் சொல்லிட்டான். ஹனீப் என்றால் அதிகம் இரக்கம். ஹாஜர் நாயுடைய பேசி முடிவெடுக்க போனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை போல ஆயிடும். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தஆலா மரத்தை நெருங்க வேணாம் என்றான். அதன் பாட்டுல அவர் இருக்காமல் மனைவியோட எல்லாம் பேச போய் திரும்ப அதை மனைவியால நெருங்க வேண்டி வந்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மிக யுக்தியாக செயல்படக்கூடியவர். இதை நான் மனைவிட்டு சொல்ல போய் அந்த இரக்கத்தின் காரணமாக அந்த ரசனை இல்லாமல் போகாமல் இருப்பதற்காக வேண்டி மனைவியை சரியாக கண்டுகொள்ளாமல் அந்த இடத்தில் வைத்துவிட்டு வருகிற பொழுது மனைவிதான் பின்தொடர்ந்து, யா இப்ராஹிம்,
அவர் திரும்பி பார்க்காமல் போறதுனால, யா இப்ராஹிம், இப்ராஹிமே, அல்லாஹ் அமரக பிஹாதா, அல்லாஹ்வா இதை ஏவினான். நாம் ஆம் என்று சொல்லிவிட்டு அவர் பாட்டுல திரும்பிட்டாரு. இப்பொழுது அந்த ஹாஜர் நாயகி சொல்லுகின்ற வார்த்தையை பாருங்கள். அந்த ஹாஜர் நாயகியுடைய இந்த வார்த்தை தான் எங்களுக்கு அற்புதமானது. ஹாஜர் நாயகி சொல்லுகின்றார்கள், இதன் லா யுதையின் அல்லாஹ், இதன் லா யுஹ்ஸின் அல்லாஹ், அப்படி என்றால் இந்த இடத்தில் எங்களால் வாழ முடியும். வாழ முடியுமான இடமா? பேய் பிசாசுகளை நம்பிய காலம். பாலைவனத்துடைய அந்த இடத்திலே பட்டினிக்கு, குழந்தைக்கான கைக்குழந்தைக்கு பாலூட்டுவதற்கு சாப்பாடு எங்கே? பாலைவனத்துடைய வெப்பம் குளிரை எப்படி அனுபவிப்பது? அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஹஜ்ஜிக்கு போனவர்கள் முஸ்தலிஃபாவிலே வெறும் நிலத்திலே அவர்கள் இரவு நேரத்துடைய குளிரை தாங்கக்கூடிய நிலையில முஸ்தலிஃபா என்ற அந்த ஒரு இரவை கடத்துகின்ற பொழுது, அந்த ஒரு இரவுல பிடிக்கிற அந்த நோய் தான் ஹஜ்ஜிக்கு போய் வந்து இங்க 1 மாதம் வரைக்கும் அவர் நோயில் இருக்கிறாரு. அதே மாதிரி அந்த இப்ராஹிம் ஹாஜர் நாயகி அந்த இடத்துல அப்படி என்றால் எங்களால் வாழ முடியும் என்றால், வாழ இயலாத நேரத்தில் அல்லாஹ் சொன்னா வாழ முடியும். புகைத்தல் என்னால் விட முடியாது என்பார்கள். அதே மாதிரி கள்ளத்தனமான வியாபாரம் பண்ணுவார்கள். அதே மாதிரி வட்டி வியாபாரத்தில் கை வைப்பார்கள். இப்படியான விஷயங்கள் இஸ்லாமிய அடிப்படைக்கு மாற்றமான தொழில் செய்து கொண்டிருப்பார்கள். இதெல்லாம் சொல்லுகின்ற பொழுது, எங்கள் குழந்தைக்கு நீங்களா தொழில் தருவது, எனக்கு சாப்பாட்டு வசதி எங்கிருந்து, இதுக்கெல்லாம் நான் எடிட் ஆகிவிட்டேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை, எங்கள் தாய் சொல்லுகின்றாரு, கை குழந்தையோடு வாழ முடியாவிட்டாலும் அல்லாஹ் தஆலா முடிவெடுத்தால் என்னால் வாழ முடியும். அந்த ரசனைக்குத்தான் இஸ்மாயிலுக்கு ஒரு சொட்டு தண்ணி போதும். அல்லாஹ் தஆலா இஸ்மாயிலுக்கு ஏற்படுத்தின தண்ணியை உலகம் முழுக்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய தண்ணியை குடிக்கின்றது என்றால், ஹாஜர் நாயகியுடைய அல்லாஹ் சொன்னால் முடியும். இந்த முடிவுக்குத்தான் இந்த சம்பவம் எங்களுக்கு சொல்லப்படுகின்றது என்றால், அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அப்படிப்பட்ட காலங்களிலே நாங்கள் வாழுகின்ற பொழுது இந்த நிகழ்வுகள் எங்களுக்கு தெரியணும். ஹஜ்ஜிக்காக வேண்டி ஏன் போகிறோம்? ஹஜ்ஜுடைய விவரங்களை நீங்கள் எடுத்து பாருங்கள். ஒவ்வொன்றுமே இறையச்சத்துக்கான தத்துவங்கள். A to Z ஆரம்பத்தில் இருந்து நீங்கள் சிந்தித்தால் கூட இஹ்ராமை அணிந்த உடனே ஒரு மாற்றம். எவ்வளவு பெரிய ஆணவத்தோடு, எவ்வளவு பெரிய போட்டி, புகழ், மரியாதை, என்னுடைய அழகு என்ன, என்னுடைய சிந்தனை என்ன, என்னுடைய பணம் என்ன, என்னுடைய ஆளுமை என்ன, இந்த ஊர்ல என்னுடைய தகுதி என்ன, இஹ்ராத்தை அணிஞ்சொன்னே எல்லாமே மறுபக்கத்துக்கு போய்விட்டது. ஒரிஜினல் அடிமையாக மாறிவிடுகிறார். அதிலே ஒரு அடக்கம் வந்து விடுகிறது. அந்த அடக்கம் தொடங்கினால் ஹஜ்ஜி முடியும் வரைக்கும் அதுவே ஒரு கஃன் போல நாங்கள் அணிந்து கொண்டு அங்க போகிறோமே, அந்த சிந்தனையோடு நாங்கள் மரணிக்க போகின்றது போல ஆகிவிடுகிறது. அது தொடங்குகின்றதே அப்படி. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, தல்பியா, லெப்பைக் அல்லாஹும்ம லெப்பைக், லெப்பைக் லா ஷரீக லக லெப்பைக், இன்னல் ஹம்த, எல்லா விதமான செயல்பாடுகளும் எல்லா விதமான எங்களுடைய தகுதிகளும் அல்லாஹ்வுக்குரியது. ஏனென்றால் இதெல்லாம் நானாக சிந்தித்து என் சக்தியால் இதை செய்து கொள்ள இயலாது. வன் நிஅமத, துறைகள் எல்லாம் அல்லாஹ்வுக்குரியது. இப்படி ஒவ்வொரு விஷயமாக ஆரம்பத்தில் இருந்து நாங்கள் சிந்திக்க பழகுகின்ற பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த உள்ளம்தான் எங்களுக்கு இழுபட்டு போகின்ற நிலையில இந்த ஹஜ்ஜி கடமை இருக்கிறது. இந்த விஷயங்களை எல்லாம் நாங்கள் ஆய்வு செய்து அப்பொழுது நாங்கள் அதை இன்பம் கண்டு இந்த கடமைகளை நிறைவேற்றி அல்லாஹ் தஆலாவுடைய கடமையை நாங்கள் ரசிக்கக்கூடியவர்களாக மாறுவதற்கு இந்த வணக்கம் எங்களுக்கு இருக்கிறது. வல்ல ரஹ்மான் அருள் புரிவானாக. ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.